கிறிஸ்தவனை பறக்கிறனால, கிறிஸ்துவ குடும்பத்துல பறக்கிறனால, கிறிஸ்துவ சபையில இருக்கிறனால, சுவிசேஷத்தை கேட்கறனால, சுவிசேஷத்தினால பாவ பழக்க வழக்கத்தை விடுறதுனால, சுவிசேஷத்தினால மனம் திரும்புறதுனால, மனம் திரும்புறதுனா கோடியான மனம் திரும்புறது இருக்குது. இப்ப யூதாசு அவன் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு தான் இயேசுவை பின்பற்றி வந்தான். யூதாசு அற்புதம் பண்ணான், யூதாசு பிசாசு துரத்தினான், யூதாசு பிரசங்கம் பண்ணான், யூதாசு ஊழியம் பண்ணான், யூதாசு ஞானஸ்தானம் எடுத்தான். இதெல்லாம் எடுத்து ஒரு மனுஷன் கோடியா இருக்க முடியும். பெரும்பாலும் மக்களுக்கு நான் நினைப்புனா, நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பைபிள் வாசிட்டு இருக்கிறேன், நான் சபையில் அங்கமா இருக்கிறேன், நான் திருவிருந்தம் எடுக்கிறேன், ஞானஸ்தானமா இருக்கிறேன், நான் பரலோகம் போயிருக்கேன். இது எதுவுமே பரலோகத்துக்கான அடையாளம் கிடையாது. நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், உன்னால 1000 பேர் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நீ சொல்லலாம், உன்னால தேசத்துக்கு எழுப்புதல் வச்சு நீ சொல்லலாம். கடவுள் தான் உன்னை அறிஞ்சவரா இருக்கிறார். கடவுள் தான் உன்னுடைய போலித்தனத்தையும் மாய்மாலத்தையும் அறிந்தவரா இருக்கிறார். சிலுவையில எல்லா மாய்மாலங்களும் பிரிக்கப்பட்டது போல அவருடைய வருகையில ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வேஷமும் பிரிக்கப்படும். மலையில இருக்கும் பொழுது எல்லாமே நல்ல மீன் தான் மீனவன் நினைப்பான். கரையில இழுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுல எவ்வளவு மோசமானது இருக்கு, அழுகி போனது. கிறிஸ்து தனது வருகையில இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வேஷத்தை வெட்ட வலிச்சனார்.